வெல்கம் டு வாழை விருந்து. இன்றைக்கி நம்ம வாழை விருந்தில் மசாலா மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலா மேகிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். மேகி மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மீட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேகி ஒரு கேக் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த மேகி நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மேகி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கடைசியாக இதில் நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசியான மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.